ஹலோ ஆல். அப்படியே இந்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன இது மாதிரி பார்த்துருவோம். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து டிஎக்ஸ்ஒய் சார்ட், அதாவது யூஎஸ் டாலரோட சார்ட்டில் இருக்கிறோம். நான் போன வாரம் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து கண்டிப்பாக வந்து 99,500 இல்லை 100 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 98,500 வரைக்கும் போயிட்டு 98,800 வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆச்சு. இன்னைக்கு காலையில் இப்போ வந்து மண்டே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் பாருங்கள், இன்னைக்கு காலையில் மட்டுமே எவ்வளோ பாயிண்ட் இருக்கு பாருங்கள். 98,621 கிட்டத்தட்ட 99,400 99,500 கிட்ட ரீச் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், டே ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், சரியான ஒரு இப்போ தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன், எல்லாமே அக்குமுலேஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ப்ராப்பரான ஒரு அக்குமுலேஷன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற டைம் இருக்குது. இதுலேருந்து இது மேலே போச்சு அப்படின்ற பட்சத்தில் நல்லா மேலே போகலாம் அப்படின்ற இது மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஈரான் யூஎஸோட கிளாஷ் வந்து இன்னும் முடியல. அது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கோல்டு அதாவது ஒரு வேர்ல்டு வாரில் வந்ததுன்னா ஏதாவது ஒரு ஃபியர் சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து மேலே போகும், மற்ற இது எல்லாமே கீழே போகும். ஆனால் இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக நடக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ஈரான் வந்து சம்மந்தப்பட்டது என்னன்னா ஆயில் கூட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ போர் வந்தது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு விலை ஏறுற மாதிரி போனாலும் ஆயில் விலை ஏறிடுது. டக்குன்னு ஆயில் விலை தான் ஃபஸ்ட்டு ஏறுது. ஆயில் ஏறும்போது ஆயில் வந்து எதில் வந்து இன்னமும் அதிகமாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டாலரில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டாலர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆயில் மேலே போகும்போது டாலர் மேலே ஏறிடுது. டாலர் மேலே ஏறனால கோல்டு வந்து கீழே போகிற மாதிரி ஆப்போசிட்டாக கீழே போயிடுது. நார்மலாக வார் வந்தால் கோல்டு தான் மேலே போகும். இப்போ என்னன்னா ஆப்போசிட்டாக நடக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து யூஎஸ் டாலருக்கு வந்து இப்போ வந்து ரேட் கட் பண்ணுறது வந்து இல்லை. ஒன்று வந்து ரேட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஎஸ் டாலரில் வந்து அதிகமாச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக உள்ளே வருவாங்க. ஏன் அப்படின்னா கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எது கிடைக்காது. ஒன்லி வந்து ப்ரைஸ் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, அதாவது விலை ஏறினா மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் வட்டி கிடைக்கும். நீங்கள் மற்ற இப்போ யூஎஸ் டாலரில் அந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது மாதம் மாதம் வட்டியும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து இதோட அமௌண்ட்டும் வந்து அப்ரிசியேஷன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு வந்து ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங் அப்படின்னா என்னன்னா, அதாவது இப்போ நான் 100 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணி 150 ரூபா என் ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்படின்னா இப்போ அது இறங்க போகுது 150 ரூபாய்னு திரும்ப 100 ரூபாய்க்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நான் அந்த 150 எடுத்து அப்படியே போட்டு கோல்டில் வச்சிருந்தேன் அப்படின்னா கோல்டு வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக ஓரளவுக்கு இருக்கும். திரும்ப இதை முடிச்சுட்டு திரும்ப 110க்கு வருது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப நான் 180 எடுத்து இங்கே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த $40 எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு வந்து சேவிங், திரும்ப எனக்கு ஒரு ப்ராஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹெட்ஜிங்காக தான் வந்து நார்மலாக வந்து கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து வேறு. மற்ற உலக நாடுகள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு வந்து ஒரு சேஃப், அதாவது அதுக்கு கீழே நம்ம எடுத்த ப்ராஃபிட்டை கீழே குறையாமல் கொஞ்ச நாளைக்கு அந்த இது இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களோ ஒழிஞ்சு மற்றபடி அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் வார் சுச்சுவேஷனில் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ப்ராஃபிட் எல்லாத்தையும் எடுத்து கோல்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. பட் வந்து இப்போ நிலைமை வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து யூஎஸ் டாலருக்கு ஃபேவராக இருக்குது. சரியா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வர வியாழக்கிழமை, அதாவது புதன்கிழமை நைட்டு வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து அதுவும் வந்து மார்க்கெட்டை வந்து நல்ல ஒரு ஹை கொடுத்து மேலே கொண்டுட்டு போகலாம். அது மூலியமாக கோல்டு வந்து கீழே வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குது. சரியா? ஆல்ரெடி வந்து ஒரு செல் ட்ரெண்ட் தான் இன்னும் முடியல. நான் அன்றைக்கே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து எப்போ வந்து ஒரு 5000 ஜோனை தாண்டி போதோ அதுக்கப்புறம் தான் இது வந்து பை ஆகும். அது வரைக்குமே வந்து இது செல்லுதான்னு சொல்லியிருந்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திணறல. அந்த 4730 தாண்ட முடியல. 4730 இல்லை 4755 தாண்டினா தான் வந்து அதுக்கு மேலே ஸ்டாண்ட் பை பண்ணாதான் அதுக்கு மேலே 4800 850 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் போகும். ஆனால் இது வந்து 4710 வந்து இது பண்ண மாட்டேது, ஸ்டாண்ட் பை பண்ண மாட்டேது. உடனே மேலே போகுது, உடனே வந்து ரிட்டர்ன் ஆகுது. கிட்டத்தட்ட போன வாரம் வெள்ளிக்கிழமெல்லாம் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி ட்ரை பண்ணிச்சு மேலே போகிறதுக்கு, சுத்தமாக மேலே போக முடியாமல் அப்படியே ஒரு வாட்டி மேலே 4740 வரைக்கும் போயிட்டு திரும்ப 4710 நினைச்சு லாஸ்ட் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கேப் டவுனு. யூஎஸ் டாலர் வந்து நல்ல கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த வாரம் ஸ்ட்ரக்சர் படி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா
நம்ம ஆல்ரெடி மந்த்லி ரிவ்யூலாம் பார்த்துட்டோம். சரியா? இந்த மந்த்லி கேண்டில் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா, ஒன்று வந்து கீழே வர மாதிரி இருந்தாலும் சரி, மந்த்லி கேண்டில் வந்து கீழே வர மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் போயிட்டு இது வரைக்கும் ஒரு விக் வச்சுட்டு திரும்ப இங்கேருந்து பாடி இல்லைன்னா இங்கேருந்து உருவாக்கி இப்படி தான் கீழே வரும். அதே போல் இது இப்போ மேலே போகிற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்து இங்கேருந்து விக் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு பாடி ஸ்டார்ட், இதுக்கு நேராக ஒரு பாடி ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் மேலே கொண்டுட்டு போகும். எப்போதுமே இது நடக்கும். நமக்கு உடனே வந்து புரியாது என்ன ஸ்ட்ரக்சர் உருவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம புரியாது. இது பை மாதிரி காட்டுது அப்படின்றதுக்காக இது வந்து நம்ம பையன்னு எடுத்துக்க முடியாது. எப்போ வேணாலும் இது செல்லாக மாறலாம். சரியா? இதுக்கு வந்து நல்ல நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 4100 வரைக்கும் லிக்விடிட்டி எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து அந்த பாடிக்கிட்டே வந்து இப்போ வந்து ப்ரைஸு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து பாடி க்ளோஸ் ஆகி மேலே போதா இல்லை கீழே வருதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீக்லியில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீக்லி படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்லுக்கான ஸ்ட்ரக்சர் தான் அழகாக உருவாகிட்டு இருக்கு. சரியா? இது வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நமக்கு இன்னும் இது பை திரும்பல பார்த்தீங்கன்னா ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக. இது வந்து வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன வந்து ரீட்ரேஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து மேபி ஒரு 4662 இந்த இது இல்லைன்னா ஒரு 4540, அதாவது இந்த ரேஞ்சுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. ஒன்று வந்து இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ரீட்ரேஸ் ஆகும், இந்த இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ் ஆகும், இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4500 சம்திங் அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4550, ஓகேவா? அப்புறம் அதை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் 4380. 4380லாம் அவ்வளோ சீக்கிரம் பாசிபிள் இருக்குது. கண்டிப்பாக வந்து யூஎஸ் டாலரோட ரேட் ஹைக் வந்து நடந்தது அப்படின்ற பட்சத்தில் இதற்கு தாராளமாக வந்து 4300 4380 அதை கூட வரலாம். அதை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து 4200 லாஸ்ட் இது. இதையும் உடச்சி கீழே போச்சுன்ற பட்சத்தில் புது லோ வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு 4000 அது அந்த ரேஞ்சு 3900 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம இப்போ கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் வந்து எந்தெந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 4680 கீழே உடச்சிட்டு வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வந்து 4550 ஃபஸ்ட்டு ஜோனு. அதுக்கப்புறம் அதையும் உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் 4385 வீக்லி. இதை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். டெய்லியில் வந்து இதுக்கு இடைப்பட்டதில் 4400 சம்திங்கில் கூட ஒரு ஜோன் இருக்கலாம். பட் வீக்லி ஜோனை வந்து கண்டிப்பாக வந்து மேஜராக வந்து வீக்லி ஜோனும் டெய்லி ஜோனும் வந்து கண்டிப்பாக வந்து டச் ஆகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னன்ட்டு. ஸோ இப்போதைக்கு சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து கோல்டுக்கு வந்து அன்ஃபேவராக தான் இருக்குது. ஸோ வந்து கோல்டில் வந்து அதிகபட்சம் செல்லு தான் எதிர்பார்க்கலாம். அப்படி பை நடந்தால் கூட ஒரு ஷார்ட் டேர்மாக தான் பை நடக்கும். எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பட்சத்தில் எப்படின்னா 4765 அந்த ஜோனை உடச்சிட்டு நல்லா வந்து சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வந்து நம்ம 4800 830 அடுத்து 4900 அப்படின்ற அடுத்து 5000 அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அது வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4800 தாண்டுற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாகவே செல்லு தான். சரியா? அடுத்து டெய்லி லெவலில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி லெவல் படி ஏதாவது நமக்கு லெவல்ஸ் கிடைக்குதான்னு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல செல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேவோட படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து 61% இந்த இதுக்கு வரணும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து திரும்புகிற மாதிரி திரும்பிட்டு ஜஸ்ட்டு விக் விட்டு இந்த 4495 இந்த 4500 ஜோனு இங்கே வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு இப்படி கூட மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 4588 இல்லை 4550 அந்த ஜோன் ஃபஸ்ட்டு. அதை உடச்சிதுன்னா 4500. சரியா? 4500 ஜோன் நல்ல ஜோனு. இதையும் உடச்சி கீழே போச்சுன்ற பட்சத்தில் நம்ம 4320 380 320 இது வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். டே ஜோன் வந்து அதிகமாக ரீட்ரேச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வீக்லி ஜோனை விட.
ஸோ இந்த டே ஜோனு இல்லை வீக்லி ஜோன் இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ப்ரைஸ் வந்து டச் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் அங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ அது வரைக்கும் இது வந்து செல்லு தான். இல்லை இப்போ எப்போ பையாக வாய்ப்பு அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி இங்கேருந்து இதெல்லாம் தாண்டி மேலே போயிடுச்சு 4890 4900 தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட். சரியா? இதுக்கு மேலே போச்சுன்ற பட்சத்தில் நம்ம இங்கேருந்து பை எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்குமே வந்து இது வந்து செல்லு தான். இங்கே வரைக்கும் போனாலுமே திரும்ப வந்து திரும்ப ஒரு ரீட்ரேஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மேலே போகிறதுக்கு முன்னாடி திரும்ப இங்கே வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி 4550 இல்லை 4495 இந்த 2 லெவலில் அட்லீஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு இது அதாவது இது லிக்விடிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து புதன்கிழமை நைட்டு இன்ட்ரெஸ்ட் டெசிஷன் எப்படி போகுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரு வாரோட இது வந்து எப்படி இதுவாகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக வாரெல்லாம் கவனிக்கின்ற அவசியம் கிடையாது. பட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஃபேக் அவுட் நடக்கும். சரியா? இப்போ ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருந்தாலுமே வந்து நிறைய நம்மளை ஃபேக் அவுட் கொடுத்து ஏமாற்றுவாங்க. மேலே போகிற மாதிரி திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே வரும். எந்த ஸ்ட்ரக்சருமே ஃபாலோ பண்ணாது. வார் டைமில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா எந்த ஸ்ட்ரக்சருமே நம்ம கன்ஃபார்மாக இதுதான் சொல்லிட்டு இது பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. கரெக்டாகவே நம்ம அனலைஸ் வந்து கரெக்டாகவே இருந்தாலும் அந்த திடீர்னு வரக்கூடிய நியூஸோட ஹைப்பில் வந்து திடீர்னு வந்து விகு வச்சு எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம போட்ட டைரெக்ஷன்லேயே போகும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் தான். சரியா? ஒன்று வந்து இங்கேருந்து 61 பாயிண்ட்லேருந்து ரீட்ரேஸ் ஆகணும், இல்லை வந்து 50 பாயிண்ட்லேருந்து ரீட்ரேஸ் ஆகணும். சரியா? இது ரெண்டுலேருந்து ரீட்ரேஸ் ஆகி திரும்ப மேலே போகணும். அப்படி இன்னைக்கு ஏதாவது இதுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்தது, இல்லை வார் வந்து முடிய போகுது, இல்லை சீஸ் ஃபயரு, இல்லை வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு நல்ல இது நியூஸ் வந்ததுன்னா மேபி இங்கேருந்து ஒரு 4900 கூட போயிட்டு அப்புறம் பொறுமையாக அப்படி கீழே வந்துட்டு திரும்ப வந்து இந்த ஜோன்ஸில் ஏதாவது ஒன்று டச் பண்ணிவிட்டு திரும்ப அப்படி பொறுமையாக ப்ரைஸ் மேலே போகலாம். ஸோ 70% பாசிபிலிட்டிஸ் எதுக்கு என்ன அப்படின்னா இன்னும் வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு 61 இல்லை 50 வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கு மேலே 38லாம் ரொம்ப சிவியரான நியூஸ் வந்தது அப்படின்ற பட்சத்தில் 38லாம் தாராளமாக போகும். இல்லை நார்மல் ஸ்ட்ரக்சரு ரொம்ப அப்படியே இழுபறியாக தான் போகுது, ஒன்றும் பெருசாக நியூஸ் வந்து வாரி வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிளேட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் 4500 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கே வரைக்குமே ஒரு விக்னாச்சும் வச்சு எடுத்துட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்றத இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக பையாக மாறும்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்த அதாவது 5000 ஜோனை இது பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நல்ல சப்போர்ட் வச்சு திரும்ப மேலே ஏறுன்ற பட்சத்தில் தான் நமக்கு வந்து சப்போர்ட் இது அதாவது பை ஜோன் தொடங்கும். இது வரைக்குமே இது போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லு தான். இங்கே வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப வந்து இந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டை உடச்சிட்டு மேலே போயிட்டு நல்லா சப்போர்ட் வச்சுது அப்படின்ற விஷயத்தில் தான் இது வந்து ஃபுல்லாக பை ஆகும். அது வரைக்கும் இது செல்லு தான் நம்ம நிறைய எதிர்பார்க்கணும். ஷார்ட் டேர்ம் பை நடந்தாலும் செல்லு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த நியூஸ் இருக்குது, நியூஸஸையும் பார்த்துக்கோங்க. வார் வந்து அதிகமான இது இருந்தால் நீங்கள் வாரை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் வந்து ஒரு அவேராக இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு வந்து மெயினாக வந்து யூ செஷன்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா யூ செஷன் வந்து தாறுமாறாக போகும், அதோட இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால என்னோட அப்டேட் இருந்தது நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் ட்ரேட் தவிர்த்துக்கோங்க. லண்டன் செஷன் ட்ரேட் எடுக்கிறனா எடுங்க, ஏதாவது ஒரு செஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, அதே செஷனில் தொடர்ந்து ட்ரேட் எடுங்க. அது என்ன காரணம் அப்படின்றது நான் ஆல்ரெடி அது எப்படி மேனிப்புலேஷன் நடக்கும் என்னென்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரக்சர் வீடியோஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை போயிட்டு பாருங்கள். எல்லாம் நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்கள். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.